வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். அயோத்தியில் புதிய விமான நிலையத்தை இன்று திறந்து வைத்து வால்மீகி பெயரை சூட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ் மன்ற நிகழ்ச்சிக்காக 6218 பள்ளிகளுக்கு தலா 9000 ரூபாய் நிதி. தமிழக அரசு உத்தரவு. புதுக்கோட்டை அருகே கோர விபத்து. டீ கடைக்குள் லாரி புகுந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் பலி. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விமான நிலையம், நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையம், விரிவுபடுத்தப்பட்ட சாலைகள் உள்ளிட்டவற்றை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி நகரில் 11,100 கோடி ரூபாய் மதிப்பில் பணி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு புதிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டவுள்ளார். இதேபோல் உத்தரப்பிரதேசத்தின் இதர பகுதிகளில் 4,600 கோடி மதிப்பிலான திட்டங்கள் தொடங்கப்பட உள்ளன. 1,450 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட செலவில் அயோத்தியில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள விமான நிலையத்தின் முதல் பகுதியை இன்று பிரதமர் மோடி திறக்க உள்ளார். இந்த விமான நிலையத்திற்கு ராமாயணம் எழுதிய வால்மீகி பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதேபோல் அயோத்தி கோவில் சந்திப்பு என்ற பெயருடன் 240 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ள அயோத்தி ரயில் நிலையத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். நகரும் படிக்கட்டுகள், மின்தூக்கிகள், உணவு அரங்குகள், பூஜை பொருள் கடைகள், ஓய்வறைகள் உள்ளிட்ட வசதிகளுடன் இந்த ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். சென்னை, கோயம்பேடு மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள ஜிஎஸ்டி சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும், தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் எளிதாக பயணத்தை மேற்கொள்வதற்காகவும் வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் 88.52 ஏக்கரில் சுமார் 59.86 ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் 393 கோடியே 74 லட்சம் மதிப்பீட்டில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் புறநகர் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் கடந்த 12ஆம் தேதி 100க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்கி முதற்கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை திறந்து வைக்கிறார். இதனையொட்டி திறப்பு விழாவிற்கு வருகை தரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆலந்தூர் முதல் வண்டலூர் வரை உற்சாக வரவேற்பு அளிக்க திமுகவினர் ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் செயல்படும் தமிழ் மன்றங்களை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தமிழ் மன்றம் என பெயர் சூட்டி நிகழ்ச்சிகளை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களிடையே தமிழ் மொழியின் தொன்மை, இலக்கண இலக்கியங்கள் மீது பற்றும் ஆர்வமும் ஏற்படுத்தும் வகையிலும், தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழர்களை பற்றிய அறிந்து கொள்ளும் வகையிலும் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள 6218 அரசு பள்ளிகளில் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உள்ள தமிழ் மன்றங்களை மேம்படுத்தி ஒவ்வொரு பள்ளியிலும் ஆண்டுக்கு 3 தமிழ் கூடல் நிகழ்ச்சிகளை நடத்திட ஏதுவாக ஆண்டுதோறும் பள்ளி ஒன்றுக்கு 9,000 ரூபாய் வீதம் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இதற்காக மொத்தம் 5.60 கோடி ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டு ஒவ்வொரு பள்ளிக்கும் 9,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கலைஞர் நூற்றாண்டு பிறந்த நாளின் நினைவாக பள்ளிகளில் செயல்படும் தமிழ் மன்றங்களை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தமிழ் மன்றம் என பெயர் சூட்டி நிகழ்ச்சிகளை நடத்திட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே டீ கடைக்குள் லாரி புகுந்து விபத்துக்குள்ளானதில் ஐயப்ப பக்தர்கள் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அரியலூர் மாவட்டத்தில் இருந்து புதுக்கோட்டை நோக்கி சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றுக்கொண்டு லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது நந்தன சமுத்திரம் அருகே லாரி வந்து கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த டீ கடைக்குள் புகுந்தது. மேலும் அருகில் இருந்த வேன் மற்றும் கார் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் வேன் மற்றும் காரில் இருந்த ஐயப்ப பக்தர்கள் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 19 ஐயப்ப பக்தர்கள் படுகாயங்களுடன் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருத்தாச்சலத்தில் தேர்வு செய்யப்பட்ட இடத்திலேயே ஆழ்துளை கிணறு அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மேட்டுக்காலனி பகுதியில் கடந்த சில வருடங்களாக குடிநீர் வசதி இல்லாமல் பொதுமக்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று குடிநீர் எடுத்து வரும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து
ஆழ்துளை கிணறு அமைக்க அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் வந்தபோது ஒரு சிலர் இப்பகுதியில் கோவில் திருவிழா நடைபெற உள்ளதால் வேறு இடத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்க வேண்டும் என எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விருத்தாச்சலம் புறவழி சாலையில் அமர்ந்து தேர்வு செய்யப்பட்ட இடத்திலேயே ஆழ்துளை கிணறு அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற விருத்தாச்சலம் ஆய்வாளர் முருகேசன் தலைமையிலான காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தேர்வு செய்யப்பட்ட இடத்திலேயே ஆழ்துளை கிணறு அமைக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். வேற எதுக்காகவும் எங்களுக்கு குடிக்க தண்ணி சுத்தமான தண்ணிக்காக தான் நாங்க இப்ப போராட்டம் பண்றோம். இது வரைக்கும் நாங்க சாக்கடை மண்ணு தண்ணியை தான் குடிச்சிட்டு வரோம். அந்த தண்ணியே எங்களுக்கு வராது. 8 மணிக்கு மேல 6 மணிக்கு தண்ணி திறந்து விட்டா 8 மணிக்கு மேலதான் எங்களுக்கு தண்ணியே வரும். தண்ணியால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதனாலதான் இப்ப எம்எல்ஏ பண்டில இருந்து எங்க ஊர் கவுன்சிலர் எங்களுக்காக இதை போராடி இப்ப வாங்கினாருங்க. இதுல இப்ப வந்து சில பேர் போடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. எங்களுக்கு அந்த இடத்துலதான் போர் வேணும், வேற இடத்துக்கு மாத்தவே கூடாது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 49வது வார்டு சதாவரம் சின்னசுவாமி நகரில் ரூபாய் 15,78,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலைக் கடையை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 49வது வார்டில் சதாவரம் சின்னசுவாமி நகரில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 15,78,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நியாய விலைக் கடையை காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். அதன் பிறகு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன், திமுக மாநகர செயலாளர் CKV தமிழ்செல்வன், திமுக பகுதி செயலாளர் தசரதன், மாமன்ற உறுப்பினர் பூங்கொடி தசரதன், மாநகராட்சி மண்டல குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு அறிவித்த வெள்ள நிவாரண தொகை வழங்குவதை ஏரல் பகுதியில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆய்வு செய்தார். கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் தூத்துக்குடி மாவட்டம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பகுதியை பார்வையிட பல்வேறு அமைச்சர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நியமித்துள்ளார். அதன்படி ஏரல் வட்டத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மங்களக்குறிச்சியில் உள்ள நியாய விலைக் கடையில் தமிழக அரசு அறிவித்த வெள்ள நிவாரண தொகையை வழங்குவதை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அங்கிருந்த பொதுமக்களிடம் வெள்ளம் தொடர்பான விவரங்களையும் அமைச்சர் மூர்த்தி கேட்டறிந்தார். ராமநாதபுரம் நகராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் 35க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ராமநாதபுரம் நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இதில் நகர்மன்ற தலைவர் கார்மேகம் மற்றும் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் ஆகியோர் தலைமை வகித்தனர். செயற்பொறியாளர் ரங்கராஜ், நகர்நல அலுவலர் டாக்டர் ரத்னகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் 35க்கும் மேற்பட்டோர் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பாஜக கவுன்சிலர் குமார் பேசும்போது முறையான திட்டமிடலின்றி பாதாள சாக்கடை பிரச்சினை தொடர்கிறது என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் பேசும்போது தெரு விளக்குகள் பல இடங்களில் சரியாக எரிவதில்லை எனவும் தெரிவித்தார். இதேபோன்று அனைத்து வார்டு உறுப்பினர்களும் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை தெரிவித்தனர். இதனையடுத்து அனைத்து வார்டு உறுப்பினர்களுக்கும் பதிலளிக்கும் வகையில் நகர்மன்ற தலைவர் கார்மேகம் பேசினார். அப்போது பாதாள சாக்கடை அடைப்புகள் நீக்கியும் குழாய்கள் மாற்றியும் சரி செய்கிறோம் என்றும், பம்பிங் நிலையங்களில் மோட்டார் மாற்றப்பட்டுள்ளது என்றும், இதற்காக ரூபாய் 11 கோடியே 60 லட்சத்திற்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்துள்ளோம் என்றும், போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள கடைகள் அகற்றப்பட்டுள்ளது எனவும், பாதாள சாக்கடை அடைப்புகள் சரி செய்ய புதிய வாகனம் வாங்கப்பட்டுள்ளது எனவும், 2 வாகனங்களில் ரோபோ இயந்திரம் பயன்படுத்தி மீண்டும் கழிவுநீர் வெளியேறாத வகையில் சீரமைக்கிறோம் எனவும் நகர்மன்ற தலைவர் கார்மேகம் தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டை அருகே பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கேசவன் நகரை சேர்ந்த பெரியசுவாமி மகன் பெரிசெந்தில் என்பவரின் வீட்டின் முன்பு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாக கிடைத்த தகவலின் பேரில் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சமய் சிங் மீனா சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை காவல் உதவி ஆய்வாளர் பன்னீர்செல்வம் தலைமையிலான காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் பெட்ரோல் குண்டு வீசில் தொடர்புடைய சென்னை KK நகரை சேர்ந்த மோகன் மகன் மாதவனை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் பெரிசெந்தில் அகில பாரத இந்து மகாசபை அமைப்பின்
மாநில பொதுச் செயலாளராக பணியாற்றுவதும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதர மதத்தினரை கண்டித்து சுவரொட்டி ஒட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் சிலர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் எனவும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் காவல்துறையினருக்கு தன் மீது கவனம் ஏற்படும் வகையில் பெரிசெந்தில் வீட்டின் மீது குண்டு வீச்சு சம்பவம் அரங்கேறியது தெரியவந்தது. இதனையடுத்து சந்துரு, மாதவன் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஜண்டா ராஜீவ்காந்தியை தேடி வருகின்றனர். எடப்பாடி அருகே போலியாக பத்திரப்பதிவு செய்த பத்திரப்பதிவு அலுவலரை கண்டித்து பாதிக்கப்பட்ட தங்கம் மற்றும் அவரது உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பொன்னம்பாளையம் பகுதியை சேர்ந்த தங்கம் மற்றும் அவர்களது உறவினர்களான வெங்கடேஷ், ஈஸ்வரி ஆகியோருக்கு சொந்தமான சுமார் 27 சென்ட் விவசாய நிலம் கோனேரிப்பட்டி அக்ரஹாரம் கிராமத்தில் உள்ளது. இந்நிலையில் எடப்பாடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சிலர் போலி பத்திரப்பதிவு செய்வதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து திடீரென தங்கம் மற்றும் அவரது உறவினர்கள் பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து தங்களின் நிலத்தை சிலர் பத்திரப்பதிவு செய்துள்ளனர் எனவும் தவறாக பத்திரப்பதிவு செய்த பதிவு அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த எடப்பாடி காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சேலத்தில் உள்ள இணைப்பதிவாளரை அணுகி உரிய நிவாரணம் பெற்றுக் கொள்ளும்படி அறிவுறுத்தினர். இதனையடுத்து தங்கம் மற்றும் அவரது உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். குழந்தைகள் மத்தியில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துதலையும் கடத்துதலையும் தடுக்கும் பொருட்டு மருந்தகங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி அறிவுறுத்தியுள்ளார். தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் மற்றும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகமும் இணைந்து குழந்தைகள் மத்தியில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துதலையும் சட்டவிரோத போதைப் பொருட்கள் கடத்துதலையும் தடுக்கும் விதமாக கூட்டு செயல் திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விற்பனை செய்யும் அனைத்து மருந்தகங்களின் உள்ளேயும் வெளியேயும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாளில் இருந்து 30 நாட்களுக்குள் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மருந்தகங்களின் உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மருந்தகங்களில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் காட்சி பதிவுகளை மாவட்ட போதைப் பொருட்கள் தடுப்பு அதிகாரிகள், குழந்தை நல காவல் அதிகாரிகள் அவ்வப்போது சரிபார்க்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் இயற்கை எய்தியதையொட்டி உளுந்தூர்பேட்டையில் அனைத்து கட்சியினர் மௌன ஊர்வலம் சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் இயற்கை எய்தினார். அதனையொட்டி உளுந்தூர்பேட்டையில் திமுக, அதிமுக, தேமுதிக, மதிமுக, விசிக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் முக்கிய வீதிகளின் வழியாக அமைதி ஊர்வலம் சென்றனர். அதன் பின்னர் பேருந்து நிலையத்தில் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த மௌன ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கேப்டன் விஜயகாந்த் மறைவினையொட்டி கோபி நகர தேமுதிக சார்பில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. தேமுதிக நிறுவனரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு தமிழகம் முழுவதும் உள்ள தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பட துறையினரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கோபிச்செட்டிப்பாளையம் நகர தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணி என்கிற ஜீவாமணி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் வாசுதேவன், ஒன்றிய செயலாளர் நடராஜ், நகர செயலாளர் மார்க்கெட் மணிகண்டன், ஒன்றிய நிர்வாகி பழனிசாமி, மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் குமார் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு கோபி பேருந்து நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் புகழஞ்சலி செலுத்தினர். அரக்கோணம் பழனிப்பேட்டையில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்கு உட்பட்ட 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய வார்டுகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் பழனிப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நகர்மன்ற தலைவர் லட்சுமி தலைமையில் நடைபெற்றது. முகாமில் வருவாய், நகராட்சி நிர்வாகம், மகளிர் திட்டம், மின்சார வாரியம், காவல்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அலுவலர்கள் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து நேரடியாக மனுக்களை பெற்றனர். இதில் நகர்மன்ற தலைவர் காலாவதி, நகரமன்ற திமுக கவுன்சிலர்கள் குழு தலைவர் துரை சீனிவாசன், கவுன்சிலர்கள் நந்தா தேவி, சிட்டி பாபு, பிரகாஷ்,
ராஜலட்சுமி, மோகன்ராஜ், நகர நிலவரி திட்ட தனி வட்டாட்சியர் அருள் செல்வம், நகராட்சி பொறியாளர் செல்வகுமார், வருவாய் ஆய்வாளர்கள் கமலக்கண்ணன், ஜெயந்தி, சுகாதார அலுவலர் மோகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆட்டையாம்பட்டி தேர்வுநிலை பேரூராட்சி பகுதியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் கடந்த 18ஆம் தேதி முதல் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆட்டையாம்பட்டி தேர்வுநிலை பேரூராட்சி பகுதியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமினை செயல் அலுவலர் குணாளன் துவக்கி வைத்தார். முகாமில் புதிய மின் இணைப்பு, பட்டா மாறுதல், நில அபகரிப்பு மற்றும் மோசடி தொடர்பான புகார்கள், கல்வி உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை, நல வாரியத்தில் உறுப்பினர் பதிவு உள்ளிட்ட பல்வேறு தீர்வுகளுக்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று அதிகாரிகளிடம் மனுக்களை அளித்தனர். ரேஷன் கடை, சுடுகாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி திருத்தணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்தணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு வட்ட செயலாளர் அந்தோணி தலைமை தாங்கினார். போராட்டத்தில் வீரகநல்லூர், செருக்கனூர், பெரிய கடம்பூர், நல்லாட்டூர், கோரமங்கலம் உட்பட 15க்கும் மேற்பட்ட இருளர் காலனி மற்றும் அருந்ததி காலனி மக்களுக்கு வீட்டுமனை பட்டா, ரேஷன் கடை, சாதி சான்றிதழ்கள், தொகுப்பு வீடுகள், குடிநீர் வசதி, சாலை வசதி மற்றும் சுடுகாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய் கோட்டாட்சியர் தீபா, வட்டாட்சியர் மதன் ஆகியோர் போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொங்கல் திருவிழாவிற்குள் பகுதி நேர ரேஷன் கடைகள் அமைத்து தருகிறோம் என்றும் மீதமுள்ள கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் உறுதி அளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதில் மாவட்ட செயலாளர் கோபால், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள், அப்சல் அகமது உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வெள்ள நிவாரணத் தொகை ரூபாய் 6000 வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தருவைக்குளம் பொதுமக்கள் சாலையில் பாய் விரித்து படுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டத்திற்கு உட்பட்ட தருவைக்குளம் பகுதி மக்கள் தங்கள் பகுதியும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 6000 நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தருவைக்குளம் ஈசிஆர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து சாலையில் பொதுமக்கள் பாய் விரித்து படுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 6000 வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். மூணாறில் தொடர் அட்டகாசத்தில் ஈடுபட்டு வரும் படையப்பா யானையால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கேரள மாநிலம் மூணாறில் படையப்பா என்ற காட்டு யானை மக்கள் குடியிருப்பு பகுதியில் உலா வருவதை வழக்கமாக கொண்டுள்ளது. மேலும் விவசாய நிலங்கள், விளைபயிர்கள் மற்றும் ரேஷன் கடைகளை படையப்பா யானை தொடர்ந்து சேதப்படுத்தி வருகிறது. இருப்பினும் படையப்பா யானை மக்களை அச்சுறுத்துவதில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மூணார் லாக்காடு எஸ்டேட் பகுதியில் செயல்பட்டு வந்த ரேஷன் கடையின் மேல்கூரையை உடைத்து கடையில் வைக்கப்பட்டிருந்த 2 மூட்டை ரேஷன் அரிசியை தின்று நாசப்படுத்தியது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிகள் விரட்டினர். சிப்காட் தொழில் வளாகம் அமைக்கும் திட்டத்தை கைவிடப்பட்டதாக எழுதி தாருங்கள் என அமைச்சரை முற்றுகையிட்டு புள்ளூர் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட கிராமங்களில் விளைநிலங்களில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க அரசு முயற்சித்து வருகிறது. இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புள்ளூர் கிராமத்திற்கு திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் வந்தபோது பொதுமக்கள் அவரை முற்றுகையிட்டு சிப்காட் தொழில் வளாகம் அமைக்கும் திட்டத்தை கைவிடப்பட்டதாக எழுதி தாருங்கள் என பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் புள்ளூர் பகுதியில் பரபரப்பு நிலவியது. திருவாடனை 4 சாலை சந்திப்பில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு ரசிகர் பாண்டி என்பவர் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை 4 சாலை சந்திப்பில் கேப்டன் விஜயகாந்த் மறைவையொட்டி தேமுதிக ஒன்றிய செயலாளர் பாலு தலைமையில் அதிமுகவினர், திமுகவினர், காங்கிரஸ் கட்சியினர், நாம் தமிழர் கட்சியினர், கம்யூனிஸ்ட் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் ஒன்றிணைந்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது விஜயகாந்தின் ரசிகர் பாண்டி என்பவர் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினார். திருப்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் பயணியிடம் 10 சவரன் தங்க நகையை பறித்து சென்ற குற்றவாளியை ரயில்வே காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்த 10 சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்தனர். நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்த நாகம்மாள் தனது குடும்பத்துடன் திருப்பதி சென்று கொண்டிருந்த நிலையில் திருப்பூர் ரயில் நிலையத்தில்
ஜன்னல் ஓரத்தில் நாகம்மாள் அமர்ந்திருந்தார். அப்போது மர்ம நபர் ஒருவர் நாகம்மாள் அணிந்திருந்த 10 சவரன் தங்க நகையை பறித்து கொண்டு தப்பித்து சென்றார். இதுகுறித்து நாகம்மாள் திருப்பூர் ரயில்வே காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் தங்க நகையை பறித்து சென்றது பிரகாஷ் என தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்து 10 சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்தனர். நாங்களும் நிறைய அவேர்னஸ் போடுறோம். இது சம்பந்தமா நிறைய அவேர்னஸ் போடுறோம். ட்ரெயின்ல நைட் டைம் போகும்போது ஜன்னல் ஓரமாக படுக்கிற லேடிஸ் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கன்ட்டு நாங்களும் நிறைய அவேர்னஸ் போடுறோம். பிளாட்ஃபார்மில் போடுறோம். அப்புறம் பொதுமக்கள் கூடுற இடத்துல நிறைய இடத்துல அவேர்னஸ் போடுறோம். இந்த மாதிரி பப்ளிக்கும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். நைட் டைமு இது வந்து பண்டிகை காலன்றதுனால நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னும் பொதுமக்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். அதனால் ஜிஆர்பி மூலயமா சொல்கிறது இதுதான். நாங்களும் உங்களுக்கு துணையாக இருப்போம். எனி டைம் நீங்கள் வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நாங்களும் உங்களுக்கு எனி டைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். நீங்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். விஜயகாந்த் மறைவிற்கு கனியாமூரில் தேமுதிக நிர்வாகிகள் அவரின் உருவம் பொருந்திய பாடையை தூக்கி சென்று எரித்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். தேமுதிக தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் கிராமத்தை சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள் அறிவழகன், சங்குப்பழகன், பொன்னுசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று விஜயகாந்தின் உருவம் பொருந்திய பாடையை கட்டி ஊர்வலமாக எடுத்து சென்று தகன மேடையில் எரித்து இறுதி மரியாதை செலுத்தினர். மேலும் தேமுதிக நிர்வாகிகள் தென்னங்கன்றுகளை நட்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் சொந்த கிராமமான செம்பேட்டில் அனைத்து கட்சியினர் கேப்டன் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இறந்ததை அடுத்து அவரின் மாமியாரின் கிராமமான குடியாத்தம் அடுத்த செம்பேடு கிராமத்தில் வீட்டின் முன்பு கேப்டன் படத்திற்கு கிராம மக்கள் மாலை அணிவித்து மலர் தூவி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று வேலூர் புறநகர் மாவட்ட தேமுதிக துணை செயலாளர் குடியாத்தம் ரமணி தலைமையில் அனைத்து கட்சி இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன், குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம், மாவட்ட ரோட்டரி ஆளுநரும் அதிமுக நகர செயலாளர் பழனி, விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுதாகர் மற்றும் புதிய நீதி கட்சி, பாஜக, முஸ்லீம் லீக், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கேப்டன் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தி இரங்கலை தெரிவித்தனர். மறைந்த திரைப்பட நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் ஒரு சிறந்த ஆன்மீக பக்தர் என்றும் அவரின் பிரிவு தங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் தம்புசாமி என்கிற குருசாமியின் பேரன் கணேஷ்ராம் தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த ஐயப்ப பக்தரும் குருசாமியுமான தம்புசாமி என்பவரை குருவாக கொண்டு 1986ஆம் ஆண்டு முதல் முறையாக ஐயப்ப மாலை அணிந்து கொண்டு 3 முறை சபரிமலைக்கு சென்று கேப்டன் விஜயகாந்த் சுவாமி ஐயப்பனை தரிசித்துள்ளார். மேலும் விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரேமலதா அவர்களுக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டு திருமண அழைப்புதலை விஜயகாந்த் நேரடியாக குருசாமி தம்புசாமிக்கு வழங்கியதாகவும் அதன் பிறகு தம்புசாமி மற்றும் அவரது துணைவியாரும் திருமணத்திற்கு நேரடியாக சென்று வந்ததாகவும் குருசாமியின் பேரன் கணேஷ்ராம் தெரிவித்தார். மேலும் கேப்டன் விஜயகாந்தின் இறப்பை தங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று ஆழ்ந்த துக்கத்தில் உள்ளதாகவும் கணேஷ்ராம் தெரிவித்தார். விஜயகாந்த் எங்கள் வீட்டுக்கு வந்து 3 தடவை வீட்டுக்கு வந்திருக்காரு. இது இந்த வழியாகத்தான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தாச்சியோட கையால் உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுபோக அவங்களுடைய விஜயகாந்த் அவருடைய கல்யாணத்துக்கு எங்களுடைய தாத்தாவுக்கு அழைப்பில் வச்சாங்க. நேரில் வந்து அந்த அழைப்பில் ஏற்று எங்கள் தாத்தாவும் பாட்டியும் அந்த கல்யாணத்தில் கலந்து கொண்டாங்க. விஜயகாந்த் குடும்பத்துக்கு எங்களுக்கும் அந்த காலத்திலே ஒரு நெருங்கிய இது உண்டு. அடுத்தாக அந்த நம்முடைய அவருடைய அவருடைய இழப்பு எங்களுக்கு பேரதிர்ச்சியாகவும் எங்கள் குடும்பத்துக்கு பேரதிர்ச்சியாகவும் ஒரு இழப்பாகவும் இருக்குது. அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை எங்கள் குடும்ப சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவருடைய ஆன்மா ஐயப்பன் திருவடியில் சரணடைய வேண்டுகிறேன். மீண்டும் முதன்மை நிகழ்வுகள். அயோத்தியில் புதிய விமான நிலையத்தை இன்று திறந்து வைத்து வால்மீகி பெயரை சூட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ் மன்ற நிகழ்ச்சிக்காக 6218 பள்ளிகளுக்கு தலா 9000 ரூபாய் நிதி தமிழக அரசு உத்தரவு.
புதுக்கோட்டை அருகே கோர விபத்து. டீ கடைக்குள் லாரி புகுந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் பலி. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.